நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சௌதாபுரத்தில் சொத்து பேராசைக்காக பெற்ற தாயையே அவருடைய மகன் கொடுமைப்படுத்தும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. மூதாட்டியின் காலில் சங்கிலி கட்டி ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உணவு கொடுத்து சித்திரவதைப்படுத்தும் மகனின் கொடூர புத்தியை எண்ணி தாய் கண்ணீர் வடிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வீட்டுல லைட் தான் சுவிட்ச் போட்டு லைட் கிடையாது. இருட்டிலே தான் இருப்பாங்க. இந்த வீடியோ இருக்கு காணுங்களா சங்கீனி தலைவா அதுதான் நான் முடியல, நான் கட்டி போடுறோம்னு சரி கொண்டா நான் கட்டுறேன், கட்டி போடுறோம்னு அப்பா எங்கள் பையன் சொன்னேன். சரி எப்படியோ போங்க திட்டு நான். நீ கட்டி போடும்போது சொல்ல வேண்டியதானே, ஏன் கட்டி போறேன்னு கேட்க வேண்டியதானே. அவர்கிட்ட கேட்கல. யார் கட்டி போட்டாங்க? எங்கள் பையன் ஒன்றும் இல்லை. அப்புறம் ரெண்டு பையனுமே எங்கள் பையனே தான். அந்த பிரசனை ஒன்று பையன் ஒன்று அவங்க தான் கட்டினாங்க. அப்புறம் காரு கட்டினா அப்புறம் வீட்டில் எங்கள் பையனில் உள்ள கால் கட்டி போட்டாங்க. காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. வீங்கி தான் போச்சு. வீங்கி போச்சு ஏதாச்சும் அண்ணா அள்ளி வச்சா தானே இது எடுத்து போடலாமா. எப்போ கட்டி போட்டாங்க? நைட்டு கட்டி போட்டாங்க. முந்தா நேற்று போட்டாங்க. அதை கட்டி வச்சுட்டோம். கால் இருந்தால் தானே கால் நோவுதுல. நொந்துன்னா போக முடியாது. இப்போ நீங்கள் கட்டினீங்கன்னா போயிடலாம். தென்ன நான் விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சௌதாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய காடு என்கின்ற பகுதியில மூதாட்டி பழனியம்மாள் வசித்து வருகின்றார். இவருக்கு தங்கவேலு மற்றும் சண்முகம் என்ற 2 மகன்கள் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து சண்முகம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே கோவையில் சென்று அங்கேயே தங்கியிருக்கின்றார். மற்றொரு மகனான தங்கவேல் தன்னுடைய தாயாருடன் இருந்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில இந்த தாயார் பழனியம்மாள் சௌதாபுரம் பெரிய காடு பகுதியில வசித்து வந்தார். தொடர்ந்து பழனியம்மாளுக்கு சொத்துக்கள், அதாவது காடுகள் இருந்த நிலையில தன்னுடைய சின்ன பையன் வேறொரு மாவட்டத்திற்கு சென்றுள்ளதால் இந்த சொத்து எனக்கு தான் வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில எனக்கு தான் இந்த சொத்து முழுமையாக அடைய வேண்டும், நீ யாரிடமும் செல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி இந்த தாயார் பழனியம்மாள் என்பவரை தன்னுடைய மகனே காலில் இடது காலில் சங்கிலிகளால், இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டு நடு காட்டுல ஒரு கூரை அமைச்சு அந்த மூதாட்டியை அங்க தங்க வச்சிருக்கிறாரு. அதே சமயத்துல தொடர்ந்து அந்த கால் முழுவதுமே எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த மூதாட்டி எழுந்திருக்க முடியாத நிலையில அவதிப்பட்டிருக்காரு. இது சமூக வலைதளங்களை வைரலான நிலையில நேரடியாக சென்று பார்த்த பொழுதுதான் அனைத்து உண்மையாக இருக்கிறது. தொடர்ந்து கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவு மட்டும் அளிக்கப்படுகின்றது. அதே சமயத்துல ஒரு சொம்ப நிறைய தண்ணி மட்டும்தான் அவர்கள் ஏதேனும் உடல் உபாதை ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்துல இருந்து நிகழ முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து உடனடியாக வெப்படை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த மூதாட்டினுடைய அந்த இரும்பு சங்கிலிகளை அவிழ்த்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த மூதாட்டி தன்னுடைய இளைய மகனான சண்முகத்திடம் நேரடியாக சென்று நான் உன்னிடமே வந்துவிட்டேன், எனக்கு மிகவும் பொறுமையாக இருக்கின்றன கூறி தற்போது அந்த சிறிய மகன் சண்முகம் தற்போது தன்னுடைய தாயாரை அழைத்து செல்லும் அந்த சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.